கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய அனுக்கிரகத்தை கொண்டு வரும். உங்களுக்காகவே கர்த்தர் எழுந்தருளுவார். உங்களை பகைக்கிறவர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுவார்கள். ஐயா, உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை நாசமாக்குவோம், உங்களை அழிப்போம், உங்களை வாழ விட மாட்டோம், உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிர்மூலமாக்குவோம் என்று நீங்கள் எப்படி வாழுவீர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்றெல்லாம் சவால் விடுகிறவர்கள், ஒருவேளை உங்களை ஏளனமாய் அற்பமாய் கேவலமாய் பார்க்கிறவர்கள், அல்லது உங்களுடைய ஆஸ்தியை அந்தஸ்தை அழகை உங்களுடைய வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையை வஞ்சித்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளும் பொழுது, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாய் பாதுகாப்பாய் அனுகூலமாய் உங்கள் வலது பக்கத்திலே நிழலாய் நிற்கும் பொழுது நிச்சயமாய் இவர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அதைத்தான் இன்று தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே, எப்படி தேவ ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினாரோ, எப்படி அவர்களை பாதுகாத்து போஷித்து அவர்களை வழிநடத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நடத்தி அவர்களை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணினாரோ, அப்படியே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 33 முதல் 36 வரை வாசித்தீர்களானால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. நன்றாக கவனியுங்கள். ஐயா, அந்த ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, இன்று அந்த உடன்படிக்கை பெட்டி என்கிறத நீங்கள் சுமக்கிற, நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் இருதயத்திலும் ஆவி ஆத்மாவிலும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சுமக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரையே நீங்கள் ஐயா அவருடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதோடு அவரையே அவருடைய ஆலயமாய் உங்கள் இருதயத்தை மாற்றிவிட்டீர்களே. கர்த்தர் உங்கள் இருதயத்தை வாசஸ்தலமாய் கொண்டு வாசம் பண்ணுகிறாரே. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தங்கி இருக்கிற இடமாய் உங்களுடைய இருதயம் இருக்கிறதே. இந்த உடன்படிக்கை பெட்டி நிச்சயமாய் உங்களுக்கும் இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு உங்களுக்கு முன்னால் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். நன்றாக கவனியுங்கள். அவர்கள் பாளையத்தில் இருந்து பிரயாணம் போகிற பொழுது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. எத்தனை மகிமையான ஜனங்கள் பாருங்க. ஐயா, பாளையத்தில் இருந்து அவர்கள் பிரயாணம் போகிறார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரியை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நீங்கள் எந்த பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளுகிற பொழுது, அது எந்த நாட்டிற்கானாலும் சரி, எந்த தேசத்திற்கானாலும் சரி, எந்த பட்டணத்திற்கானாலும் சரி, எந்த தொலைதூரத்திற்கானாலும் சரி, கர்த்தருடைய மேகம் அன்று எப்படி அவர்கள் மேல் தங்கி இருந்ததோ அவர்களை காக்கும்படியாய் உங்களுக்கும் அப்படியாய் தேவ கிருபை, தேவ சமூகம், தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், பாதுகாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெட்டியானது புறப்படும் பொழுது, நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே மோசே விளக்குகிறார். பெட்டியானது புறப்படும் பொழுது ஜனங்களும் புறப்படுவாங்க. அப்படி புறப்படும் பொழுது மோசே சொல்லுவாரா, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் அறிக்கையிடுகிற ஒரு சூழ்நிலை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் புறப்படும் பொழுது இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களோடு நீர் வாரும். மோசே சொல்வார், நீர் எங்களோடு புறப்படாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். ஐயா, இந்த சம்பந்தம், இந்த நல்ல காரியத்திற்காக புறப்படுகிறோம் சுவாமி, இந்த வேலைக்காக புறப்படுகிறோம், அல்லது இந்த காரியத்திற்காக புறப்படுகிறோம், இந்த திட்டத்திற்காக, இந்த ப்ராஜெக்டுக்காக, இந்த ஒரு நல்ல வேலை அல்லது நல்ல வாய்ப்புக்காக புறப்படுகிறோம். நாங்கள் இப்பொழுது புறப்படும் பொழுது உம்முடைய சமூகத்திலே வந்து, என் தெய்வமே, இது உம்முடைய சித்தமாய் இருந்தால் நீர் எங்களை புறப்பட பண்ணும் அல்லது புறப்பட பண்ண
பண்ணாதிரும். எத்தனை பெரிய வாய்ப்புன்னு சொன்னாலும் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. நீர் எங்களோட வராதிருந்தால், இது உமக்கு சித்தமில்லாத காரியமா இருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நீங்கள் ஜெபிக்க முடியும். பாருங்க, கர்த்தாவே எழுந்தருளும். புறப்படும் சொல்ல, கர்த்தாவே எழுந்தருளும். ஐயா, உம்முடைய சத்துருக்கள் தான் எங்களுடைய சத்துருக்கள். நீர் எழுந்தருளும் பொழுது அவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எத்தனை ஒரு அற்புதமான டிக்ளரேஷன். உம்மை பகைக்கிறவர்கள் தான் எங்களையும் பகைக்கிறவர்கள். உம்மை பகைக்கிறவர்கள் நீர் எழுந்தருளும் பொழுது உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். ஓ மைட்டி காட். அது தங்கும் போது, பெட்டியானது தங்கும் போது சொல்வாரா, கர்த்தாவே அநேக ஆயிரவராகிய இஸ்ரவேலின் இடத்தில், உம்முடைய ஜனங்களிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். ஓ க்ளோரி. அப்போ மோசே என்ன சொல்லுகிறாரோ, எப்படி வேண்டிக் கொள்ளுகிறாரோ, அதன்படியே கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்களும் இப்படியாய் கடந்து செல்லும் பொழுது, ஐயா, தேவனுடைய கிருபைக்காக நீங்கள் இப்படி கெஞ்சலாம். அருமையான தேவ பிள்ளைகளை இப்படி வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவருடைய பெட்டி, அவருடைய வார்த்தைகள் உங்களை அப்படியே அழைத்து உங்களை நடத்தி கொண்டு உங்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்திலே உங்களை தேடிக்கொண்டு, ஐயா, அந்த இடத்தை தேடிக்கொண்டு உங்களை அங்கே அமர்ந்த தண்ணீர்கள் கண்டையிலே கொண்டு விடும் என்பதிலே மாற்றம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்கள் பிரயாணம் போகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் ஏதோ தூர பட்டணத்திற்கு, தூர தேசத்திற்கு செல்லுகிற உங்கள் பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, குடும்ப உறுப்பினர் யாராயிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய மேகம் போன்ற அவருடைய பிரசன்னம், ஐயா, பகலில் மாத்திரமல்ல இரவிலும் அவர்கள் மீது தங்கி இருந்து உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கும் என்பதில் மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, நீங்க புறப்படும் பொழுது மோசே சொன்னது போல தாராளமாய் சொல்லலாம், கர்த்தாவே இது உமக்கு பிரியமில்லாத காரியமாய் இருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். மாத்திரமல்ல, கர்த்தாவே எழுந்தருளும். எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் வழக்குக்காய், எங்கள் பிரச்சனைகளுக்காய், எங்களுக்கு எதிராக வருகிற 1000 எதிர்ப்புகளுக்காகவும், எதிரிகளுக்காகவும், சத்துருக்களுக்காகவும் அவர்களுக்கு முன்பாக நீர் எழுந்தருள வேண்டுமே. ஐயா, உம்மை பகைக்கிற எல்லோரும் சிதறடிக்கப்படும்படியாய் நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மையும் எங்களையும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களையும் பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பெட்டியானது தங்கும் பொழுது கர்த்தாவே அநேக ஆயிரவராகிய இஸ்ரவேலிடத்தில், எங்களிடத்தில், எங்கள் பிள்ளைகளோடும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடு நீர் தங்குவீராக, திரும்புவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம், ஐயா, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே புறப்பட்டு செல்லுகிறார்களோ, ஐயா, எந்த சிக்கலான இடங்களிலே, சவால் நிறைந்த இடங்களிலே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் உன் மீது இருக்கிற தைரியம், விசுவாசம், திடநம்பிக்கையோட புறப்பட்டு செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளோட உம்முடைய சமூகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எத்தனையோ போராட்டங்களுக்கு முன்பே கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ ஜனங்களுக்காக எழுந்தருளினது போலவே எழுந்தருளுவீராக. உம்மை பகைக்கிற சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி மோசங்களை செய்கிறவர்கள், ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்கிறவர்கள், விரோதமாய் செய்கிற பல்வேறு காரியங்களை, எதிர்ப்புகளையும் இவர்களை அப்பா நாசமாக்க வேண்டும். இவருடைய குடும்ப வாழ்க்கையை, சொந்த ஜீவிதத்தை, தொழிலை, கையின் பிரயாசங்களை எல்லாம் கெடுக்கவும், அழிக்கவும், திருடவும் வருகிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை பகைக்கிறவர்களே இவர்களை பகைக்கிறார்கள். ஐயா, இவர்கள் எல்லாம் உமக்கு முன்பாக, உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஓடி போகும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எந்த பிரச்சனைகளும் இவர்களை உபத்திரவப்படுத்தாதபடி, எந்த தொல்லை கஷ்டங்களும் இவர்களை கெடுக்கவோ, அழிக்கவோ, நாசமாக்கவோ செய்யாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு மத்தியிலே இறங்கும்படியாய், இவர்களுக்காய் கடந்து செல்லும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, உடைய பிள்ளைகளுக்காகவும் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மகிமை
மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் சொன்னது போலவே ஐயா, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளை காட்டிலும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக நீர் நடத்துகிறதற்காக, ஆசீர்வாதமான பாதையிலே கொண்டு செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், இடையில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கவே பாதுகாத்து ஐயா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அது நிச்சயமாய் ஆச்சரியமான அதிசயமான சாட்சியாய் மாறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருக்கே அது நித்திய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உள்ள அடையாளங்களாய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அநேக ஜனங்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா குழந்தை பாக்கியத்திற்காக காத்தி உம்மை நோக்கி தவம் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், இவர்கள் தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், கடன்கள், எல்லா வியாதிகள், வருத்தங்களிலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். பாருங்க, எப்படி அந்த தேவ பிள்ளைகளை அவர்களுக்கு இளைப்பாறுதல் தரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு உடன்படிக்கை பெட்டி முன்னே சென்றதோ, அப்படியே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடும் உங்களுக்கு முன்பாகவும் செல்லும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களையும் குடும்பங்களையும் எப்படி கர்த்தருடைய மேகம் பாதுகாத்ததோ அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, மகிமையானது எல்லாவற்றின் மீதும் பாதுகாவல் உண்டாயிருக்கும். நிச்சயமாய் நீங்கள் அதற்கேற்ற பிள்ளைகள். பாருங்க, பெட்டியானது எழுதும் போது மோசே சொல்றது போல நீங்களும் சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாய் அதற்கேற்ற கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.